ஆக்டர் தனுஷ் விஷஸ் ஆக்டர் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது நாளானைக்கு. பட் அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவே ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு சோசியல் மீடியாவே கதறி ட்ரெண்டிங் டாபிக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆக்டர் தனுஷ் விஷஸ் நயன்தாராவோட இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ண போற இதை சீரிஸ் பற்றி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து எல்லாரும் வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. என்னதான் அங்கே பிரச்சனை நடந்துச்சு, ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சஸ் வந்ததுக்கு வந்து அகேன்ஸ்ட் ஆகி திரும்பி வந்துட்டு இருக்கு, அண்ட் பர்சனலா தனுஷோட ப்ரொடக்ஷன் ஒண்டர் பாஸ் சைட்ல இருந்து பர்சனலா உங்களுக்கு யாருக்கு அப்படின்னா நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் வந்து அதை பார்த்துட்டு பப்ளிக்கா ரிப்ளை பண்ணி அண்ட் ஓவராலா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துற மாதிரி தெரியப்படுத்தி அதுல பல விஷயங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்டு அண்ட் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கா வந்து போகப்பட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து தனுஷை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் ஒரு வேற மாதிரி வந்திருக்கு, நயன்தாரா இவங்களை பார்க்கக்கூடிய ஒரு வேறையும் வந்து வேற மாதிரி வந்திருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ டீடைல்டா எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்க்க போறோம். ஹாய் ஹலோ கௌதம் அண்ட் ஜி ஹச். அண்ட் 2022ல நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து மேரேஜ் ஆச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓவராலா எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே இந்த வெல்கம் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி அந்த மேரேஜ் வந்து ஒரு பயங்கரமான வெட்டிங் வந்து நடந்திருந்தாலும் பட் ஆனா அந்த சைட்ல இருந்து அவங்க மேரேஜ் சைட்ல இருந்து எந்த ஒரு வீடியோஸோ எந்த ஒரு ஃபுட்டேஜஸோ வந்து அவ்வளோக்கா லீக் ஆகவே கிடையாது. இதுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னா ஃபுல் ஓவர் த டேக் ஓவர் தான் நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஃபுல்லா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ் மீன்ஸ் அவங்களோட வெட்டிங்கோட ஃபுல் ஷூட்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். அண்ட் அதனாலதான் வந்து எந்த ஒரு வீடியோஸும் சரி போட்டோஸுமே இட்ஸ் டூ ரேரா தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ரெட் கலர் ஒரு கிளாத்ல இருந்தது அது மட்டும்தான் ஒரு சிம்பிளைஸ்டான போட்டோஸ் மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபுல்லாவே இந்த ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ். பட் ஆனா இதை ஒரு டாக்குமெண்ட்ரியா விடணும் அப்படிங்கிறது அதுக்காண்டி தான் வந்து நெட்ஃபிளிக்ஸ் அவங்க கிட்ட இருந்து ஃபுல்லா வந்து வாங்கினது. பட் அது விக்னேஷ் சிவனும் சரி நெட்ஃபிளிக்ஸ் அதாவது விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. அவங்களோட லைஃபை, அவங்களோட லவ்வை, அவங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்டிங் ஜேர்னில இருந்து சினிமாக்குள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய லைஃப் வரைக்கும் அதை வந்து ஃபுல்லா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அந்த சேல்ஸும் பண்ணிட்டாங்க. பட் நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்களா கிடையாது, கிட்டத்தட்ட இந்த ஃபீல்ட்ல 15 வருஷத்தை தாண்டி நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கறதா நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க், அதாவது இவ்வளவு பெரிய ஒரு பேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி வந்து ஏன் இந்த ஒரு 2 வருஷமா இது ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஏன்னா வெட்டிங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்டான வெட்டிங்கா வந்து நடந்துச்சு. அந்த பீக்ல இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமா அந்த காசு பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தோட சைட்ல இருந்து யோசிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனா இட்ஸ் நாட் ரிலீஸ்டு இன் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் விக்னேஷ் சிவன் விஷஸ் நயன்தாரா டாக்குமெண்ட்ரி வந்து நாட் ரிலீஸ் பண்ணல. ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு பெர்சனலான ஒப்பீனியன் தான் என்னோடது. பொதுவா எல்லாத்து மூலியமா பேசப்படக்கூடியதும் இதுதான், எல்லாரும் யோசிக்கக்கூடியது இதுதான். என்ன அப்படின்னா தனுஷ் சைட்ல இருந்து ஆக்சுவலா வந்து 400 வீடுதான் படம் வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 years சம்திங் வந்து ஆயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி நினைக்கிறேன். ஐ திங்க் சரியா எவ்வளவு கெஸ்ஸா சொல்ல தெரியல டக்குன்னு, பட் ஒரு 10 years ஆயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரீசெண்டா ஒரு போஸ்ட் ஏதோ வந்த மாதிரி பார்த்தேன். இந்த 400 வீடுதான் படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவனை வந்து பார்த்து மீட் பண்ணி பேசுறாங்க. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டப் அப்படின்னு சொல்ல முடியும் நயன்தாரா விசஸ் அண்ட் விக்னேஷ் சிவனுக்கு. அண்ட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து யாரு பார்த்தோம்னா நம்ம தனுஷார் அவர்கள், ஆக்டர் தனுஷார் அவர்களை வந்து இருப்பாரு. அண்ட் ஒண்டர் பார் ப்ரொடக்ஷன் மூலியமா இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கப்பட்டிருக்கும். இவங்க என்ன இந்த ஒரு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனல் சைட்ல இருந்து இவங்களோட ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா நயன்தாரா விசஸ் விக்னேஷ் சிவனோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரியோட ட்ரைலர் மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரைலர்ல இன்க்ளூட் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள், அதுல ஷோவான விஷயங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து மாறிச்சு. என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல 400 வீடுதான் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல வந்து ஒரு சில கிளிப்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் சம்திங் வந்து அந்த கிளிப்ஸ் வந்து வரும். ஒரு சில ஃபுட்டேஜஸ், லைட்டான ஒரு வீடியோஸ் வந்து ஸ்லோ மோஷன் மாதிரி இது வந்து ஷோ ஆயிருக்கும். இதுக்கு
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்சனலா ஒண்டர்பாட் அதாவது தனுஷ் அவரோட ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பர்சனலா வந்து நயன்தாராவுக்கும் விக்னேஷனுக்கும் ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து சென்ட் பண்ணப்படுது. அதுல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜஸ்குள்ள வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, இதுல ட்ரெய்லர்ல ஒரு 3 செகண்ட் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உள்ள போத் ஃபிலிம்க்கு உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் லாங் டைம் வந்து வரும் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ட்ரெய்லர்ல ஒரு 3 செகண்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள வந்து ஃபுல் ஃபிலிம்குள்ள வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து வரும். பட் அதை நீங்க வந்து நீக்கணும். இது என்னோட ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து என்னோட மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இது சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து உங்களுக்கு வந்து போகப்படுது. இதை இவங்க 2 பேருமே வந்து பார்க்க போறாங்க. பட் வெரி ஸ்ட்ராங்லியா நல்லா பார்த்து யோசிச்சு செஞ்சு இதை வந்து பர்சனலா அவங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் சென்ட் பட் பப்ளிக்கா இதை வந்து சொல்லப்படுறாங்க. நயன்தாரா அவர்கள் என்ன அப்படின்னா இன்ஸ்டால அவங்களோட சைட்ல இருந்து போஸ்ட் போடுது, அவங்களோட அபிஷியல் பேஜ்ல இருந்து போஸ்ட் போடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேஜஸ் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்லி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டு அண்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இங்கிலீஷ்ல ஒரு டிஃப்ரெண்டான பிரான்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அது எல்லாமே வந்து ஒரு 3 பேஜுக்கு ஒரு பெரிய ஒரு லாங் லெட்டரா வந்து பப்ளிக்கா வந்து போஸ்ட் பண்றாங்க. அது இப்பவுமே அவங்களோட பேஜ்ல வந்துருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா என்னடா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் அதுல வந்து தனுஷை கலாய்க்கிற மாதிரியும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ற மாதிரியும் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் ஓம் நம சிவாய மீன்ஸ் அது வந்து அவர் எப்பவுமே எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, எந்த ஒரு இடத்துல பேசினாலும் சரி, எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி, எந்த ஒரு இந்த மாதிரி லெட்டர் வேர்டா வந்து டெக்ஸ்ட் ஆகி அதை வந்து போஸ்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்துலயுமே இந்த ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு வந்து இருக்கும். இட்ஸ் டு லைக் தட் தனுஷ் அவர்கள் அந்த வேர்டை வந்து இவங்களும் யூஸ் பண்ணி கலாய்க்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து மாறப்படுது. இந்த ஒரு 3 செகண்டுக்கு தனுஷோட ப்ரொடக்ஷன் சைட்ஸ்ல வந்து இருந்து அதாவது மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கு எங்களுக்கு ஒரு 10 கோடி வந்து நீங்க கொடுக்கணும். அதாவது கொடுக்கணும் சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ண கிடையாது, நாங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து இதை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபைனும் வந்து பண்ண தேவை கிடையாது. பட் ஆனா அதை நீங்க எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்க கோர்ட்ல போய் இது வந்து போடுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து பார்க்கப்படுது. இதை தாண்டி இந்த லெட்டர்ஸ்குள்ள இருக்கிறது அதை பத்தி இன்டெப்தா சொல்லணும் அப்படின்னா அது வேற மாதிரி ஒரு விஷயங்களா போகுது. என்னோட லைஃப், நான் எப்படி சினிமாக்குள்ள வந்தேன், நயன்தாரா அவங்க சைட்ல இருந்து நான் எப்படி சினிமா லைஃப்குள்ள வந்தேன், எப்படி இவரை மீட் பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணது அந்த படத்துல தான், அந்த ஷூட்ல தான், நானும் தான் படத்துல தான். பட் அங்களுக்குள்ள தான் எங்களோட லைஃப் வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்படியா இப்படி வந்து இன்னைக்கு வந்து நாங்க இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம். இதுக்குள்ள எங்களோட லவ்ஸ், எங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாமே வந்து உள்ள வந்து சேர்ந்து வர்றதுதான் இந்த இவங்களோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரிக்குள்ள வந்து வரக்கூடியதுதான் இந்த ஒரு சீரீஸ் மாதிரி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஐ திங்க் டுமாரோ நினைக்கிறேன் அது வந்து ரிலீஸ் ஆக போற ஒரு டேட். இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது எஸ் குமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர், அதாவது அப்ப முன்னாடி வந்து இருந்த ஒரு டைரக்டர் வந்து எல்ஐசி அப்படிங்கிற ஒரு மூவி வந்து இந்த ஒரு பேர் வந்து இட்ஸ் அ ட்ரேட், அதாவது எப்படி சொல்லலாம் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பேர். இன்னைக்கு ஒரு பேர் வந்து ஒரு மூவில ஒரு படத்துல வந்து ஒரு பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேர் இஸ் நாட் யூஸ்லி எனி ஒன் அதர்ஸ், யாருமே அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் ஆனால் அதையே வந்து யூஸ் பண்ற மாதிரி விக்னேஷ்வன் வந்து இவர் வந்து எல்ஐசி அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்துக்காண்டி என்ன கேட்காம நீங்க ரைட்ஸ் வந்து நான் அவர் மோர் தென் வந்து ரைட்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன், அதை நீங்க கேட்காம நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பூஜை எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நம்ம விஷயங்கள் சைட்ல வந்து எழும்பிட்டு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இப்ப என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது எங்க போய் முடியும்? இது 2 பேருமே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் தனுஷ் சைடும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி நயன்தாரா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, பெரிய குரூப்ஸ் இருக்கு, பெரிய மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. 2 பேருமே எதுக்குறதுக்கு தயாராக தான் வந்து இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறனால தான் வந்து இப்படிப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கு. பட் அதை வந்து பர்சனலா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இவ்வளவு தூரம் ஒரு விஷயம் வந்து ஆயிருக்காது. பட் பப்ளிக்கா சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு, பார்க்கப்பட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் தாண்டி அண்ட் ஒரு மணி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருக்குமே இந்த ஒரு மிகப்பெரிய சோர்ஸா வந்திருக்கும். இது 2 பேருமே இடிக்க போறாங்க. இது 2 பேருமே இந்த கோர்ட்டுக்கு தான் வந்து போகும், கோர்ட்டுக்கு தான் வந்து போய் ஆகணும் அப்படிங்கறதா வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்ல இதுக்கு இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லாஸும் கிடையாது அப்படிங்கறத இப்போ வரைக்கும் ஒரு பேசப்படக்கூடிய எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. இட்ஸ் டூ ஹைலி பிக். இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நடந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சரிங்களா மார்க்கஸ் பண்ணிக்கோங்க. என்னையும் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க நம்மளோட ப்ரொஃபஷனல் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் பண்ணி கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம், மோஜ், ட்விட்டர் லிங்க்ஸ் பண்ணி கொடுக்குறேன். போய் மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.